இன்னைக்கு என்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மதுரைக்கு. ட்ரெயின் என்னவோ மதியானம் தான், அதனால காலையில எழுந்ததுலேருந்து குக்கிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் பொடி தோசை கேட்டாங்க, அவங்களுக்கு பொடி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நக்ஷுக்குட்டிக்கு எனக்கும் இட்லி அவியல் பண்ணிட்டேன். சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் வச்சிருந்தேன். மதியானமா ட்ரெயினில் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சிருந்தேன். அப்புறம் மாதுளம் பழம் ஊற்றி அதையும் ஒரு பாக்ஸில் வச்சிருந்தேன். குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ஊருக்கு கிளம்பியாச்சு. ஒரு 11 மணியை போல வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். நல்ல வேலை இந்த தடவை எக்மூர்ல தான் ட்ரெயின் எங்களுக்கு. போன தடவை மாதிரி இந்த தடவை செங்கல்பட்டுல ட்ரெயினா இருந்திருந்தா நாங்க மார்னிங்கே கிளம்புற மாதிரி ஆயிருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ட்ரெயின்ல ஏறினதுமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே வாங்கி வச்சுட்டோம். ஏன்னா திடீர்னு அழுதானா கொடுத்துக்கலான்னு. எங்களுக்கு ஆப்போசிட்ல முஸ்லீம் சிஸ்டர்ஸ் அப்படியே எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க கூட ஜாலியா நக்ஷுக்குட்டி விளையாடிட்டே வந்தா. ட்ரெயின்ல நல்லா ஜாலியா இருந்தது. பாப்பாவை சமாளிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது. நைட்டு ஒரு 10:30 மணிக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். அம்மா நெய் மீன் போட்டு குழம்பு வச்சு குச்சி கருவாடு ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பிடி பிடிச்சாச்சு.